அடுத்து கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், இல்லை மொபைல் வீடியோன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோன்னு இருக்கும், க்ரியேட் பிளாங்க்குன்னு கொடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டா ரீல்ஸு அதுக்கெலாம் இந்த ப்ராப்பர் சைஸு. நமக்கு வந்து பிளாங்காக இருக்கா, இதில் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆட்டோமேஷன் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து சும்மா காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒன் டைம் பண்ணால் போதும். அதே நீங்கள் ரிப்பீட் மோடில் பண்ணி அகைன் அண்ட் அகைன் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய ரொம்பலாம் எடிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் டிசைன் செக்ஷனில் கோட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் உள்ள வீடியோஸ் வரும். அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனால் அந்த டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓன் ஃபார்மேட் போட போகிறோம் டெக்ஸ்ட்டு புதுசாக. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்ட்ஸ் கிட்ட தான் வச்சுப்பேன் வீடியோ. அப்போ தான் பார்ப்பாங்க வீடியோஸ். ஷார்ட்ஸ் போட்டாலுமே ரொம்ப லென்த்தியாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உட்காந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் வீடியோ மாட்டுனுச்சுன்னா தான் உங்களுக்கு வியூஸ் போகும். அதனால தான் 8 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைட்டில் இது. டைட்டிலுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர். இது சூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம பேக்ரவுண்டில் அந்த சன்லைட் தெரிகிற பேக்ரவுண்ட் இருக்குல்ல வீடியோ, நம்ம என்ன கலர் போட்டாலும் அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதனால் டைட்டிலுக்கு தனியாக பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் நம்ம போகிற பேக்ரவுண்ட் வீடியோ பிளாக் கலர் ஒயிட் கலர் இருந்து லிட்டரும் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த இது போடுறோம். இப்போ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 போட போகிறோம். பார்ட் 1 எதுக்கு அப்படின்னா கோட்ஸ் 2ஆக பிரித்தோம் இல்லையா, அதில் ஒரு பார்ட் வந்து பார்ட் 1ல் போட்டுருவோம், 2ஆவதாக பிரித்தது வந்து பார்ட் 2ல் போட்டுருவோம். அப்போ வந்து எப்படின்னா நமக்கு 2 வரணும். அதாவது 6 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்ட் 1 போகும், அப்புறம் லாஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் வந்து பார்ட் 2 வச்சுப்போம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப் ஆகும்போது வந்திருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்க போகிறோம், அந்த டைமிங் போயிட்டு. இப்போ பார்ட் 1 அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் டைமிங். பார்ட் 1 வந்து அந்த இது வரைக்கும் வரணும். இதில் வந்து இப்போ பேஜ் நேம் செட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வச்சுருக்க பேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லி கோட்ஸ் ஒய்டின்னு வச்சுருக்கேன். அதனால் பேஜ் நேம் அந்த மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு இந்த பேஜ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபாலோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை லைக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம பேஜ் நேம் போட்டு வச்சுக்கணும். இப்போ இது பார்ட் 1 வந்து 6 செகண்ட்ஸ் வரணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம பிரிப்போம் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி பல்க் கிரியேட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு. இதில் போய்ட்டு தான் நம்ம வந்து அந்த எக்ஸலில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் டிஃபால்ட்டாக, அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் காலம் கொடுத்திங்கன்னா அந்த இது டெலீட் ஆகிடும். இப்போ நான் எக்ஸல் போயிட்டு காப்பி பண்ணிட்டு வருவேன். காப்பி பண்ணிட்டு இருந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் கரெக்டாக. இப்போ எக்ஸலில் இருக்கிறது வந்து அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணதும் அதே ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போதைக்கு நான் 25 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 25 தான் வந்துச்சு சாம்பிள் எடுக்கும்போது. யூஸ்வலாக நீங்கள் டிஃபால்ட்டாக 30 வரைக்கும் பண்ணலாம். இப்போ வந்து கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு தீம் அந்த இது சூஸ் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த எக்ஸலில் இருக்கிறது வந்து இங்கே அட்டாச் ஆகும் கரெக்டாக. இப்போ பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து கோட் சென்டென்ஸ் அதில் வச்சுருக்கோம். அதனால் அது கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது டிஃபால்ட்டாக அந்த வந்துடும். அப்போ பார்ட் 2 கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா தேர்டாக என்ன இருக்கோ அது கொடுக்கணும். தேர்ட் என்ன வச்சுருக்கோம், ஸ்ப்ளிட் பார்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது இல்லையா, அது வந்து பார்ட் 2ல் வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓவர்லே ஆகிருக்கு. அதனால் ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறமா கொடுக்க போகிறோம். இப்போ பார்ட் 1 இப்போ 2ஆக பிரிச்சுட்டோம். இப்போ பார்ட் 1ல் தான் கோட் சென்டென்சஸ் அந்த இது வரணும். அதனால் மறுபடியும் கனெக்ட் பண்ண போகிறோம். கோட் சென்டென்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அங்கே வந்துடும். இங்கே டிக் மார்க் வருது பார்த்திங்களா, அந்த சூஸ் பண்ணதுமே டிக் மார்க் வந்துடும். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா கோட் சென்டென்ஸ் இருக்கும். அந்த 6 செகண்ட்ஸ் போனதும் ஸ்ப்ளிட் பார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும்.
அப்போ வந்து நமக்கு கோட் சென்டென்ஸ் வந்து அந்த 6 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் செட் பண்ண போகிறோம். அதில் வந்து அனிமேட்டும் பண்ண போகிறோம். அது வந்து டைப்ரைட்டர் போட்டுப்போம் டிஃபால்ட்டாக. ஃபஸ்ட்டு இது வந்து டைப்ரைட் ஆகிற மாதிரி வரும். செகண்ட் இது பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே டக்குன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரிம் பண்ணிட்டோம் சொன்ன மாதிரி, அந்த 6 செகண்ட் அவ்வளோதான் வரும். வந்தது இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துப்போம், அந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டாக வருதா, கரெக்டாக சிங்க் ஆகிருக்கா அப்படின்ட்டு. கோட் சென்டென்ஸ் வந்து இந்த 6 செகண்ட் முடிஞ்சதும் இல்லை ரெண்டும் சிங்க் ஆகலை, அதனால் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், அந்த டைம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். ஷோ டைமிங் போய்ட்டு 6 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுப்போம். பாக்கி 2 செகண்ட்ஸ் வந்து அந்த 2 செகண்ட் பார்ட் இருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அது 6 செகண்ட், இது 2 செகண்ட் கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ 8 செகண்ட் வீடியோவில் கரெக்டாக அந்த 6 செகண்ட் முடிஞ்சதும் இந்த 2 செகண்ட் வரும். ஏன் 2 செகண்ட் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் லாஸ்ட்டு இது பார்க்க முடியாது. அதனால் ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க, மறுபடியும் யூஸர் மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும், ரிட்டென்ஷன் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் டைட்டில் இங்கே கொடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு டைட்டில், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் பேசிக் டெம்ப்ளேட் கேன்வாவில். இப்போ இது வந்து கண்டினியூ கொடுத்தோன்னா ஜென்ரேட் பேஜஸ் கொடுக்க போகிறேன். இப்போ ஜென்ரேட் பேஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். எத்தனைனா 25 கோட்ஸ் கொடுத்தோமா 25 வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், வேறு ஏதாச்சும் வீடியோ, இல்லை இதே ஓகே அப்படின்னா நீங்கள் இதே பேக்ரவுண்டும் வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது அந்த வீடியோ. இப்படி தான் எல்லா சேனல்லையும் வீடியோ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே யூடியூப் சேனலில் தூக்கி போடுவோம், ஷார்ட்ஸ் சேனல். அதாவது நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் சும்மா இந்த மாதிரி கோட்ஸ் போட்டு பண்ணணும், இல்லை இதே மாதிரி நீங்கள் வேறு எதனா கூட ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அது கூட பண்ணலாம். கோட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸி. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு மேக்ஸிமம் எனக்கு. இதே மாதிரி நீங்கள் கோட்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணி நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி ரிப்பீட் மோடில். கேன்வாவில் 30 வரைக்கும் தான் பண்ண முடியும் லிமிட்டு. நீங்கள் அதனால் 30 போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னொரு மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 200-300 வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். அது